தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பெண்களால வாசிக்க முடியும். அது வந்து இப்போ என்ன ரீசன்னா நான் அதை பத்தி சொல்றேன். இப்போ தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த காலத்துல வாசிச்சது அது ஒரு ராஜவாதியம், இப்பயே ராஜவாதியம் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கணும்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஆண்கள் வந்து ஹேங்கிங் பண்ணி மாட்டிக்கிட்டு வாசிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு சாமி புறப்பாடு நடக்குதுன்னா நைட்ல இருந்து மறுநாள் காலைல வரைக்கும் வந்து மாட்டிக்கிட்டு தான் வாசிக்கிறாங்க, ஹேங் பண்ணிட்டு தான் வாசிக்கிறாங்க. வாறு பிடிப்பாங்க, தவில் டியூன் பண்றதுக்கு வாறு பிடிப்பாங்க. 2 பேரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த வாறு பிடிப்பாங்க. இன்னும் அப்போ அந்த காலத்துல வந்து ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட் கிடையாது. சோ வந்து தவில்ன்றது ஒரு ராஜவாத்தியம், ரொம்ப சவுண்டா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப அழுத்தமா வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இருந்த அந்த சூழல்ல இருந்த அதே இன்ஸ்ட்ருமெண்ட் இப்பயும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா பெண்களால கண்டிப்பா வாசிக்க முடியாது. ஓகே. பட் இப்போ வந்து ஹேங் பண்ணி வாசிக்கிறது 50% வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. 50% தான் ஹேங் பண்ணிட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து ஒரு 90% ஆடியோ சப்போர்ட்டோட தான் நம்ம இப்போ வாசிக்கிறோம். ஸோ வந்து நான் இந்த தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி என்னோட புரிதல் இதுதான். பெண்களால இப்போ வாசிக்க முடியுதுன்னா அது காரணம் ஆடியோ சிஸ்டம் இருக்கு. அதையும் தாண்டி ஹேங் பண்ணிட்டு என்னால இப்பயும் வாசிக்க முடியாது. டு பி ஹானஸ்ட், என்னால இப்பயும் ஹேங் பண்ணிட்டு வாசிக்க முடியாது. நான் எப்ப என்னால ஹேங் பண்ணிட்டு வாசிக்க முடியுதோ, ஆடியோ சிஸ்டம் இல்லாம என்னால வாசிக்க முடியுதோ, அப்பதான் நான் ஒரு முழுமையான கலைஞர். அது வரைக்கும் இப்போ வந்து இந்த ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறனால நான் தவில் வாசிக்கிறேன்.